Hey guys, welcome you all back. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புதுசு தான். print 3 = 5 இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதாவது இந்த ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பிளை ரெண்டு போட்டுக்கிட்டோம்னா இது பேர் வந்து ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் ஒரு ஆப்ரேட்டர் இந்த ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர், மொத்தம் 6 ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அது ரெண்டு ஆப்பரன்ஸையும் செக் பண்ணணும். ஆப்பரன்ஸ் தான் முன்னாடி பின்னாடி கொடுத்துருக்க நம்பர்ஸை செக் பண்ணணும். ஸோ அந்த ரெண்டு நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஈக்குவலாக இருக்குன்னா ட்ரூ அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்கும். அதே ரெண்டு ஈக்குவலாக இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கும். பாருங்கள், இப்போ 3 5 ஈக்குவலாக கிடையாது. ஸோ அப்போ ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கும். பாருங்கள், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் நம்பர் கொடுத்தா என்ன பாருங்கள், print 5 = 5. இப்போ பாருங்கள், ட்ரூ அப்படின்னு சொல்லி வேல்யூ வரும். ஸோ இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு அது ரெண்டு ஆப்பரேஷனையும் செக் பண்ணுது. அது ரெண்டு ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுக்கும். ஈக்குவல் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுக்கும். ஸோ அடுத்து நம்ம இன்னொரு ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் எடுத்து பார்க்கலாம். அது வந்து நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி 5 எடுத்துக்கணும். 5 ≠ 6. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டு அது பக்கத்தில் இன்னொரு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம்ல. ஸோ இந்த ஆப்ரேட்டர் பேர் நாட் ஈக்குவல் அப்படி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுறது பாருங்கள், ஃபஸ்ட்டு அதோட ரெண்டு நம்பர்ஸும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஈக்குவலாக இருந்தால் ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறது, அது அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். ஸோ இப்போ 5 6 ஈக்குவலாக கிடையாது, அப்போ ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே வந்துட்டு ரெண்டு ஈக்குவல் நம்பர்ஸ் கொடுத்தா என்ன ஆகுது பாருங்கள், print 7 ≠ 7. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி அவுட்புட் கொடுக்கும். ரீசன் என்னன்னா, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி அவுட்புட் பண்ணிடுச்சு. அடுத்ததான் நம்ம இன்னொரு ஆப்ரேட்டர் பார்க்கலாம். லெஸர் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆப்ரேட்டருக்கு. ஸோ லெஸர் தேன் 7. இப்போ இது என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்துட்டு பின்னாடி இருக்கிற நம்பரை விட சின்னதாக அப்படின்னு சொல்லி பார்க்கும். சின்னதாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். பாருங்கள், 6 7ஓட சின்னது, ஸோ ட்ரூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா 7 < 6 அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். ரீசன் என்னன்னா, 7 வந்துட்டு 6 விட கம்மி கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஆப்ரேட்டர் கிரேட்டர் தேன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. 7 < 6. ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்த மாதிரி போட்டிங்கன்னா இது வந்துட்டு கிரேட்டர் தேன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த முன்னாடி இருக்கிற நம்பர் பின்னாடி இருக்கிற நம்பரை விட கிரேட்டராக இருந்தால் ட்ரூ அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுக்கும். பாருங்கள், அதுதான் பிரிண்ட் பண்ணியிருக்கு. பிரிண்ட் அதே வந்துட்டு மாற்றி போட்டு பாருங்கள், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா வந்துட்டு 6 வந்துட்டு 7ஓட கிரேட்டர் கிடையாது, அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்தது இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்குது, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 7. இப்போ பாருங்கள், 6 வந்துட்டு 7ஓட கிரேட்டராக கிடையாது, 6 7 ஈக்குவலாக அதுவும் கிடையாது. ஸோ இப்போ ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இதே பார்த்தீங்கன்னா 7 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 வந்துட்டு 6 விட கிரேட்டரா, எஸ், அப்போ வந்துட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்கும். பாருங்கள், அதே ரெண்டு ஈக்குவல் நம்பர்ஸ் வந்தாலும் ட்ரூ அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கும். இதனால நான் மேக்ஸில் படிச்சது தான் இது. 7 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 7 அப்படின்னா ட்ரூ அப்படின்னு தான் சொல்லி பிரிண்ட் பண்ணும். ரீசன் என்னன்னா, 7 7 ஈக்குவல். ஸோ வந்துட்டு ஈக்குவலாக இருந்தாலும் கிரேட்டராக இருந்தாலும் இந்த ஆப்ரேட்டர் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி லெஸர் தேன் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஆப்ரேட்டர் இருக்குது. பாருங்கள், லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 7. ஸோ இந்த லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு சேம், இது பண்ணுறதுக்கு அதை அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வேல்யூ பண்ணும். இது லெஸர் தேனாக இருக்கா இல்லை ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். அப்படி ரெண்டு கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இல்லைன்னா வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தம் இந்த 6 ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். பாருங்கள், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸர் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இந்த 6 ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இது 6 ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதே ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்க்கும் பயன்படுத்த முடியும். இது நம்ம நம்பர்ஸுக்கு பயன்படுத்திக்கலாம், அதே மாதிரி ஸ்ட்ரிங் அண்ட் ஃப்ளோட்டு கூட பயன்படுத்தலாம். பாருங்கள், ஸ்ட்ரிங் ஃபஸ்ட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஹலோ அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்குமே ஈக்குவல் தான். ஸோ அதனால் ட்ரூ அப்படின்னு சொல்லி இதில் ஏதாச்சும் ஒரு லெட்டர் சேஞ்ச் இருந்தால் கூட ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வேல்யூ வரும். அதே பாருங்கள், நாட் ஈக்குவல் டு சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன வேல்யூ வரும்னு நினைக்கிறீங்க, ட்ரூ வரும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. எஸ், ட்ரூ தான் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறது இந்த ஸ்மால் லெட்டர் அண்ட் இந்த சி வந்து கேபிட்டல் லெட்டர். ஸோ இந்த ரெண்டுமே பைத்தனை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட். ஏன்னா பைத்தன் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ இந்த சியும் இந்த சியும் டிஃப்ரெண்ட். அது ரெண்டு வேறு தானே, அதனால் வந்துட்டு அது ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இதே பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், மற்ற ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் கூட இது கூட சப்போர்ட் ஆகும். சிம்பிளாக சொல்கிறேன், A லெஸர் தேன் B. ஸோ இங்கே இப்படி என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வரும். ABCD அப்படின்னு சொல்லி ஆர்டர் இருக்குல்ல, அந்த ஆர்டர் படி கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு அந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா
ஏ வந்துட்டு பியை விட சின்னதாக அப்படின்னு சொல்லி கேட்குது. அதாவது ஏ வந்துட்டு பிக்கு முன்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ எஸ், ஏ பிக்கு முன்னாடி தான் ஏ வரும். அதனால தான் வந்துட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. அதே ஆர்டர் மாற்றி போட்டால் வராது. சி லெஸ்ஸர் தென் பி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா வந்துட்டு பிக்கு அப்புறம் தான் சி வரும், முன்னாடி வராது. ஸோ இந்த லெஸர் தேன் ஆப்ரேட்டர் பயன்படுத்திக்கும். அதே மாதிரி கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு லெஸர் தேன் ஈக்குவல் டு இந்த 4 ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் ஆகும். ஸோ எல்லா ரிலேஷனல் ஆப்ரேட்டரும் ஸ்ட்ரிங், ஃப்ளோட் அண்ட் இன்டிஜர்ஸ் இது 3 டேட்டா டைப்ஸ் கூட சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் இல்லைனா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்குறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோஸில் AND கேட்னா என்ன, ஆர் கேட்னா என்ன, நாட் கேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதே விஷயம் தான் பைத்தனில் பயன்படுத்த போவோம். இந்த AND ஆர் நாட் அப்படின்னா என்ன பண்ணணும்னா பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அண்ட் அதாவது இந்த இடத்துல நம்ம பைனரி நம்பர்ஸ் தான் பயன்படுத்திருக்கோம் அந்த AND ஆர் நாட் கேட்டில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூ பயன்படுத்த போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ட்ரூ அண்ட் ட்ரூ ட்ரூ அண்ட் ட்ரூ. இப்போ இந்த இடத்துல இந்த AND அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஏ அண்ட் அப்படின்னு சொல்லி தரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 2 இன்புட் எடுத்துக்கும், அதாவது 2 ஆப்பரன்ஸ் எடுத்துக்கும். இந்த 2 ஆப்பரன்ஸுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கும். இதில் ஏதாச்சும் ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இப்படி இருந்தால் கூட ஃபால்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கும். ஏதாச்சும் ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட அது ஃபால்ஸ் அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதான் வந்துட்டு AND அப்படிங்கிற ஆப்ரேட்டர். நம்ம AND கேட்டை பற்றி பார்க்கலாம். அதே தான் இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னா 1, ஃபால்ஸ் அப்படின்னா 0. ஸோ அந்த மாதிரி கணக்கெடுத்துட்டு இந்த ஆப்ரேஷன் நடக்குது. இதே பார்த்தீங்கன்னா ஆர் கேட்டுக்கு நம்ம பண்ணலாம். ட்ரூ ஆர் ட்ரூ பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆர் கேட் என்ன பண்ணும், 1 1 அப்படின்னு இன்புட் இருந்தால் நமக்கு 1 அப்படின்னு தான் அவுட்புட் பண்ணணும். ஸோ அதே தான் பண்ணியிருக்கு, ட்ரூ அப்படின்னு சொல்லி அவுட் பண்ணியிருக்கு. ட்ரூ ஆர் FALSC இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்தாலும் இந்த ஆர் வந்துட்டு அவுட்புட் ட்ரூ அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னால் 2 ஆப்பரன்ஸ் இன்புட் எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லி 2 ஆப்பரன்ஸ் இன்புட் எடுத்துக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே பைனரி ஆப்ரேட்டர்ஸ் தான். பட் ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு புது ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு யூனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. யூனரி ஆப்ரேட்டர்னா ஒரே ஒரு இன்புட் மட்டும் தான் எடுத்துக்கும். அதாவது ஒரே ஒரு ஆப்ரேட்டர் மட்டும் தான் இன்புட் எடுத்துக்கும். இந்த நாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட் தான் எடுக்குது. ஸோ நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஃபால்ஸும் வரும். ஏன்னா நம்ம நாட் கேட் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். 1 அப்படின்னு வேல்யூ வந்தால் 0 அப்படின்னு அவுட் பண்ணும். 0 அப்படின்னு சொல்லி வேல்யூ வந்தால் பாருங்கள் 0 அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி இன்புட் வந்தால் ட்ரூ அப்படின்னு சொல்லி அவுட் பண்ணும். ஸோ இதுதான் பண்ணியிருக்கு. இது வந்துட்டு AND ஆர் நாட் கேட் பைத்தன்லேயும் இருக்குது, AND ஆர் நாட். ஸோ இதான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்தோம்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், அதாவது 6 ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கணும். ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், லெஸர் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு, அண்ட் அந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் ஸ்ட்ரிங்க்கு எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தேன். அண்ட் அதே கான்செப்ட் வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கூட செக் பண்ணி பார்த்தோம். அதாவது லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஹலோ ஈக்குவல்ஸ் ஹலோ அண்ட் get equals get. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ரெண்டையும் ஒன்றா பயன்படுத்துவாங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூன்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இது ட்ரூ ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல், இதுவும் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுமே ட்ரூனா இந்த AND வந்துட்டு நமக்கு ட்ரூ அப்படின்னு தான் அவுட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.